இந்த வெல்த் கிரியேஷனுக்கு நீங்க நல்ல டிப்ஸ் கொடுப்பீங்க, கைடன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள சொன்னாங்க. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சார். ஓ, அப்படியே என்னை பத்தி ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. பட் நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க. நானும் உங்களை மாதிரி தான், நார்மல் பர்சன் தான். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கு ஷேர் பண்றேன், அவ்வளோதான் சார். உங்களை போல பெருந்தன்மையான ஆளுங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. நான் வெல்த் கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அதை நீங்க சொல்லுங்க சார். நம்ம சாதிக்க போற விஷயம் வேணா ரொம்ப பெருசா இருக்கலாமே தவிர, அதுக்காக நம்ம எடுக்க போற முயற்சின்றது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களோட மாச செலவுகள் போக உங்களால எவ்வளவு தொகை சேமிக்க முடியுமோ அதை எஸ்ஐபி முறையில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தொடர்ந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தா அதுவே போதுமானது. என்ன ஒரே ஒரு விஷயம் நீங்க தொடர்ந்து கடைபிடிக்கணும் அப்படின்னா, உங்களோட வசதிக்கு எவ்வளவு முடியுதோ அதை ஸ்டெப் அப் முறையில நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா, டவுன் த லைன் பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷத்துல உங்களோட வெல்த் வந்து கிரியேட் ஆகிட்டே வரும். ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் அது ஒரு பக்கம் க்ரோ ஆகிட்டே இருக்கும். அப்ப நீங்க எதிர்காலத்துல வாழ்க்கையோட எந்த பிரச்சனையும் தைரியமா எதிர்கொள்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க, அவ்வளவுதான். ஓ, வெரி நைஸ் சார், வெரி இன்ட்ரெஸ்டிங் டூ. பட் நம்ம இத கொஞ்சம் ரிவர்ஸா ஒர்க் அவுட் பண்ணுவோமா? அது என்னது? அதாவது முதல்ல நீங்க எனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க, அப்புறம் நான் மாசம் மாசம் சின்ன சின்ன தொகையா உங்களுக்கு கொடுக்குறேன். அது நீங்க சொன்ன மாதிரியே சின்னதா ஆரம்பிச்சு ஸ்டெப் முறையில போ இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம் சார். ஆஹா, அங்க இங்க பிட்ட போட்டு என்கிட்ட கடன் வாங்கிட்டு போலாம் நீ வந்திருக்க, அதானே? அப்ப தரமாட்டீங்களா சார்? உங்களை எல்லாம் எத்தனை நம்பிகள் வந்தாலும் திருத்த முடியாது, திருத்தவே முடியாது.